அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 13வது வசனங்களை வாசித்து பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்குள்ளே வெட்டி கொண்டார்கள். எத்தனை பேர் வரலையிலேயே சொல்லுவீங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. என் ஜனங்க தப்பு பண்ணிட்டாங்க. என் ஜனங்க, ஆண்டவர் சொல்கிறப்ப நல்லா என்ன பாருங்க பார்க்கலாம். என் ஜனங்க தப்பு பண்ணிட்டாங்க, 2 தீமையை பண்ணிட்டாங்க, 2 தீமையை பண்ணிட்டாங்க. ஆனாலும் அந்த தீமை செய்த அந்த ஜனங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற போது என்ன பேசுகிறாருனாக்கா, என் ஜனங்கள். எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுங்க? எத்தனை பேர் நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் என் கூட கர்த்தர் பேசுகிற போது என்ன பேசுகிறாருனாக்கா, என் ஜனம், என் தாசன், என்னுடைய மகன் அப்படின்ட்டு தான் கர்த்தர் பேசுகிறார். இப்போது நம்ம ஒரு தப்பு நம்ம பண்ணுறோன்னு நினச்சிங்களேன், நம்மை பார்க்கிற ஜனங்கள், அதாவது நம்மை பார்க்கிறவர்கள் என்னாச்சுனாக்கா அந்த தப்பை மனசில் வச்சுட்டு நம்மோடு கூட கசப்பாய் பழகுவார்கள், நமக்கு எதிர்த்து நிற்பார்கள், நமக்கு விரோதமாய் எழும்புவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பவுமே நான் செய்த நன்மை தெரியாது, அந்த தீமை மட்டுமே அவர்களுக்கு தெரியும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் முற்றிலுமாக விசேஷமானவர், வித்தியாசமானவர். அவர் சொல்கிறாரு பாருங்க, நீ 2 தப்பு பண்ணிட்ட, எனக்கு பிடிக்காத 2 காரியத்தை செய்துட்ட, ஆனாலும் உன்னை நான் கூப்பிடுறப்ப என்ன சொல்லி கூப்பிடுறேன்? என் மகனே, என் மகளே, நீ என்னுடைய பிள்ளைன்ட்டு கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லிங்க? இப்படிப்பட்ட தங்கமான தெய்வத்திற்கு பிள்ளையாக இருக்கிற ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த வசனத்தை வாசிக்கிறப்ப புரிஞ்சுதுங்க? திரும்ப வாசிங்க பார்க்கலாம். என் ஜனங்கள், படிங்க. என் ஜனங்கள் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, 2 தீமையை பண்ணிட்டாங்க, 2 தப்பு பண்ணிட்டாங்க. அந்த 2 தவறு பண்ணவங்களை ஒரு பட்ட பேர் வச்சு கூப்பிடல ஆண்டவர். அந்த 2 தப்பு பண்ணவங்களை துரோகின்ட்டு சொல்லலை. அந்த 2 தப்பு பண்ணவங்களை தவறாக விமர்சிக்கலை. அவன் எவ்வளோ நன்மை செய்திருக்கிறம்பா, அவனை மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகியை நான் பார்த்ததே கிடையாது. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, 2 தீமையை நீ செய்திருந்தாலும் என்னை பட்ட பேரிட்டு ஆண்டவர் கூப்பிடலை, என்னை துரோகின்ட்டு சொல்லலை, இவன் அருவருப்பானவன்னு சொல்லலை, என்னை இவன் மறந்துட்டான்ட்டு சொல்லலை. ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனம். யார்கிட்ட சொல்கிறாரு? யார்கிட்ட சொல்கிறாரு? உனக்கும் தெய்வத்திற்கும் நடுவாக நிற்கிற ஊழியக்காரனை பார்த்து சொல்கிறாரு, தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறாரு. என் ஜனங்கள் 2 தப்பு பண்ணிட்டாங்க, 2 தீமையை பண்ணிட்டாங்க. அது என்ன தப்பு சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல என்னாச்சுன்னா, ஜீவ தண்ணீர் எடுக்க 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 தீராத ஜீவ தண்ணீர், என்றைக்குமே தீர்ந்து போகாத ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீருக்கு நிறைய பெயர் வைக்கலாம். ஒன்று முடிவில்லாத தண்ணீர், ஒன்று தாகத்தை தணிக்கக்கூடிய தண்ணீர், 3வது மதுரமான தண்ணீர், 4வது அத்தண்ணீரை போல ஒரு தண்ணீரே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தண்ணீர் எதையோடு கூட ஒப்பிட முடியாது. கானானூர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அந்த திராட்சரசத்தை குடித்தவங்களை என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இது போல ஒரு திராட்சரசத்தை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் குடித்ததில்லை. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அது உலக பிரகாரமானது அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஜீவ நீரூற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஜீவ நீரூற்றுக்கு அடையாளமாக ஆனவர் தான் நீ நானும் ஆராதிக்கிற என் ஆண்டவராகிய இயேசு. அவர் சொல்றாரு, அப்பேற்பட்ட ஜீவ நதியாகிய என்னை விட்டு விட்டார்கள், என்ன மறந்துட்டாங்க, என்னை விட்டு விலகி போயிட்டாங்க. அந்த வார்த்தையினுடைய அந்த நுணுக்கத்தை கவனிங்களேன். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிறிஸ்தவங்களை போல தெரியலாம்,
ஜெபிக்கிறவங்கள போல தெரியலாம், ஆண்டவர் ஆராதிக்கிறவங்கள போல தெரியலாம், ஆண்டவருக்காக வாழ்கிறவர்களை போல தெரியலாம். இதெல்லாம் மனுஷனுடைய பார்வைக்கு. ஆனால் தேவனுடைய பார்வை ஒன்று உண்டு. தேவனுடைய அந்த குணம் என்று ஒன்று உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுடைய பார்வைக்கு நீ எப்படி இருந்தாலும் சரி, தேவனுடைய பார்வையிலே இரக்கத்தை சம்பாதிக்கிற மனுஷனோ இருக்கணும். 2 பேர் ஜெபிக்க போனாங்க. ஒரு தாயக்காரன், ஒருத்தன் சத்தமா சொல்லுங்களேன். ஒரு 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. 2 பேருடைய ஜெபத்தில் ஒருவனுடைய ஜெபத்தை தான் தேவன் ஏற்றுக்கொண்டார், மற்றவனுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளல. 2 பேரும் ஜெபிக்க தான் செய்தார்கள். 2 பேரும் தெய்வத்தை பார்த்து தான் முழங்கால நின்னாங்க. ஆனால் 2 பேருடைய ஜெபத்தில் ஒருவனுடைய ஜெபம் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப பாருங்க, எல்லாருமே கிறிஸ்தவர்கள் அல்ல, எல்லாருமே கர்த்தருக்குரியவர்கள் அல்ல, எல்லாரும் கர்த்தர் பிரிக்கப்பட்ட ஜனங்கள் அல்ல. தேவனுடைய பார்வையிலே எந்த மனுஷனுக்கு, எந்த மனுஷிக்கு கர்த்தர் அவர் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அவன்தான், அவங்க தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஜீவ தண்ணீராக என்னை விட்டு விட்டார்கள். என்ன விட்டுட்டாங்க? முதல் தப்பு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஜெபிப்பாங்க, அவங்களுடைய நம்பிக்கை தேவனை சார்ந்ததா இருக்காது, அவங்களுடைய உணர்வுகள் கர்த்தரை சார்ந்ததா இருக்காது, அவர்களுடைய ஏக்கங்கள் கர்த்தரை சார்ந்ததா இருக்காது. நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஜெபிக்கணும், நான் ஒரு கிறிஸ்தவன் சபைக்கு போகணும், நான் ஒரு கிறிஸ்தவன் ஆராதிக்கணும், நான் ஒரு கிறிஸ்தவன் காணிக்கை கொடுக்கணும், இதுதான் உங்களுடைய கான்செப்ட்ல இருக்கும். ஆனால் கிறிஸ்தவன் இது மாத்திரம் அல்ல. ஒரு கிறிஸ்தவன் என்கிற மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை யார் கொடுத்திருக்கிறானாக்கா, பாஸ்டர் கொடுக்கல, சபை கொடுக்கல, யார் கொடுக்கிறாரு? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின நீ ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உனக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே அந்த அங்கீகாரத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறாரா. அப்போ உன்னுடைய அந்த அங்கீகாரத்தை கொடுத்த உன் தெய்வத்திற்கு உன் ஆராதனை உகந்ததா இருக்கணும், உன் ஜெபம் உகந்ததா இருக்கணும், நீ ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிற அந்த காத்திருப்பு உகந்ததா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அப்ப உலகத்தினுடைய பார்வைக்கு அடையாளத்தை காண்பிப்பது கிறிஸ்தவனுடைய வேலை அல்ல, வேலை அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, 31 நாள் உனக்கு கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எண்ணுக்கடங்காத வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உன் கையில் தந்திருக்கிறாரு. இந்த 31 நாள் உனக்கு சேலஞ்சான மாசம். ஆண்டவர் சொல்றாரு, அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சத்தியத்தை கேட்கிற மாத்திரத்திலேயே ஜீவ தண்ணீராகிய அந்த ஊற்றை புறம் தள்ளாமல், இது எனக்காக திறக்கப்பட்ட ஜீவ நீரூற்று என்று சொல்லி அதை நீ எடுத்துக்கொள்வாயானால் அந்த ஜீவ நீரூற்றிலிருந்து புறப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையிலே மகிமையாக இருக்கும், கனமாக இருக்கும். அதை நான் விட்டுட்டேனாக்கா பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவர் அவரை காண வருகிற ஜனங்கள் எல்லாம் பார்த்து சொல்றாரு, நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? அவர் கேட்பார், நீங்கள் எதை பார்க்குறீங்க? அவங்கள யாரை பார்த்துட்டு இருப்பாங்க? இயேசுவை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்கள பார்த்து கேட்கிறார், எதை பார்க்கிறீர்கள்? அசைகிற நாணலை பார்க்கிறீர்களா? அவர் கேட்கறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், விந்தையாக இருக்கும். அவர் கேட்கிறார், எதை பார்க்கிறீர்கள்? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்கா, என்ன பார்க்க வந்தீங்களா, அல்லது என் மூலமாக நடக்கக்கூடிய அற்புதங்களை பார்க்க வந்தீர்களா? ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் கேட்கிறாருங்க, எதை பார்க்க சென்றீர்கள்? இன்னைக்கு கூட கர்த்தர் தான் சொல்றாரு, யாரை பார்க்க செல்லுகிறீர்கள்? ஜீவ நீரூற்று புறப்படுகிற தெய்வத்தையா, அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்தானத்தையா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப அழகா அந்த வார்த்தைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆண்டவர் ரொம்ப வருத்தத்தோட வேதனையோட சொல்றாரு. ஆண்டவர் சொல்ற, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறதை போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே.
பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாத்து வந்ததை கண்டீர்களே. நீங்கள் புசிப்பதற்கு தேவ தூதர்கள் உண்ணக்கூடிய மன்னாவை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாரே. உங்களுடைய தாகம் தீர்ப்பதற்காக கண்மலையை இரண்டாக பிளந்து அதற்குள்ளிருந்து ஒரு ஜீவ நீரூற்றை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாரே. உங்களை காட்டிலும் ஜனம் பெருத்தவர்களாய் இருந்தவர்களுக்கு அவருடைய கையில் இருந்து கர்த்தர் உங்களை அற்புதமாய் பாதுகாத்தாரே. இப்படிப்பட்ட தெய்வத்தை விட்டு விட்டீர்களே, இப்படிப்பட்ட ராஜாவை விட்டுட்டீங்களே, உங்க கூடவே உங்க கையை கோர்த்து நடக்கக்கூடிய உன் தெய்வத்தை விட்டுட்டீங்களே. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் சொல்லுவாங்க, ஏன் எப்படி நாங்கள் விட்டுட்டேன்? நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், நாங்கள் சபைக்கு போகிறோம், நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்கள் எதை நோக்கி பிரயாணித்து கொண்டு இருக்கிறது என்பதை அறிகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். வசனம் சொல்லுதில்ல, நீங்கள்லாம் முகத்தை பார்க்கிறீங்க, ஆனா நீ ஆராதிக்கிற உன் தேவனாகி கர்த்தர் உன் இருதயத்தினுடைய அங்கலாய்ப்பை பார்க்கிற தேவன், உன் இருதயத்தை ஆழத்தை பார்க்கிற தேவன். அவர் சொல்றாரு, நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? நீ உலகத்தை பார்க்கிற, உலகத்தில் உள்ளவைகளை பார்க்கல, உலகத்தில் இருந்து உனக்கு கிடைக்கக்கூடியவைகளை பார்க்கிற. ஆனா உன் தேவனாகிய கர்த்தரோ உன் ஆத்துமா நஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதை பார்க்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அழகா சொல்றாரு, என்னை விட்டுட்டீங்களப்பா, பொக்கிஷத்தை விட்டுட்டீங்களே. அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய யூதர்கள் இயேசுவை எதிர்த்தார்களாம், இயேசுடைய நடத்துதலை எதிர்த்தார்களாம். ஆனால் இயேசு மரித்ததற்கு பிறகு இன்றைக்கும் கூட அவருடைய வார்த்தைகளை, அவருடைய செயல்களை எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்ததா. ஆனால் இன்னைக்கும் நிறைய மாற்றங்களை அவர்களால் பார்க்க முடியவே இல்லை, நிறைய மாற்றங்களை பார்க்க முடியல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு கூட சொல்றாரு, இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என்னை விட்டுட்டீங்களா? அன்று கேட்கிறாரு, என்னை விட்டுட்டீங்களா? என்னுடைய வார்த்தையை விட்டுட்டீங்களா? உன்னை உன் தாய் தகப்பனை காட்டிலும், உன்னை உறவுகளை காட்டிலும், உன்னுடைய நட்பு வட்டாரங்களை காட்டிலும் உன்னை அதிகமாய் சிநேகித்து உன் கூட பிரயாணம் பண்ண தெய்வத்தை நீங்கள் விட்டுட்டீங்களா? உன் தெய்வத்தை நீங்கள் மறந்துட்டீங்களா? உன் தெய்வத்திற்கு மேலே வைத்திருக்க நம்பிக்கையை விட்டுட்டீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் சரியாக கவனிக்கிற போது உன் தேவனோடு கூட இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள. இந்த பாருங்க, எனக்கு விரோதமாக அல்லது யாரோடு கூட எனக்கு என்ன கசப்பு இருந்தாலும் சரி, எனக்காக ஜீவனை கொடுத்த தெய்வத்தோடு கூட நல்ல நட்புறவு இருக்கணும். ஆமீன் சொல்லுங்களா? யார் கூட இருக்கணுமா நட்புறவு? தெய்வத்தோடு கூட நல்ல நட்புறவு இருக்கணுமா? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நிழல்ல நிற்கிற நாம கொஞ்சம் வெயில் வந்துச்சுனாக்கா உடனே சுருக்குன்னு குத்துமா, அப்பதான் தெரியுமா நான் நிழலை தாண்டி வந்துட்டேன்ட்டு. அது மாதிரி தான் ஜீவன் நீரூற்றை விட்டு நம்ம தாண்டி வந்துட்டோன்னாக்கா சில நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சில காரியங்களே நம்மை உணர்த்துமா. உடனே மனுஷன் என்ன பண்ணுவான்? நிழலை தேடி ஓடுவானா, உடனே அவன் நிழலை தேடி ஓடுவானா. அது மாதிரி தான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்குள் வருகிற போதே உன்னுடைய சிந்தனைகள் என்ன சொல்லணும்னாக்கா, இனி அந்த ஜீவ நீரூற்றை நான் விட்டு விடக்கூடாது, இனி அந்த ஜீவ நீரூற்றி எனக்கு வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இடறி போயிட்டேன், நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்கிட்டேன், இதெல்லாம் ஒரு பெருசு கிடையாது. ஆனால் எப்போ கர்த்தர் உன் கூட பேசுகிறாரோ அப்போவே கடவுளுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டேனாக்கா கர்த்தர் மீண்டும் மனம் இறங்கி உன்னை ஆசீர்வதிப்பாரா. சில நேரத்தில் யாரோடு கூட நல்ல உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரோ அவருடைய இருதயத்தெல்லாம் தட்டி தான் பிரசங்கத்தின் மூலமாக கர்த்தர் பேசிகிட்டு இருப்பார். ஒவ்வொரு முறை கர்த்தர் பேசுகிற போதும் அந்த நல்ல உணர்வுகளை உங்களால் அறிந்து கொள்ள முடியும், அந்த உணர்வுகளை தெரிந்து கொள்ள முடியுமா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், பயப்படாதீங்க. முதல் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய தப்பு என்ன கேட்டிங்கனாக்கா, ஜீவ நீரூற்றை விட்டு விட்டோம். அடுத்தது சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது சொல்றாரு,
சரி என்னை விட்டுட்ட, சரி அடுத்தது என்ன பண்ணியிருக்கணும்? உனக்கு நல்ல தேவை உள்ளவைகளை தெரிந்து கொண்டிருக்கணுமா வேண்டாவா? ஆண்டவர் சொல்கிறாரு, அடுத்தது என்ன பண்ணியிருக்கனாக்கா, தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டியை நீ தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படிப்பட்ட தொட்டி தெரிஞ்சுக்கணும்? வெடிப்புள்ள தொட்டி. ஒரு நோக்கத்தோடு கூட தான் ஒரு தொட்டியில் நம்ம தண்ணீர் வார்ப்பிப்போம். ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்திற்கு பிறகு அதில் இருக்கக்கூடியவைகளை எடுத்து நாம் பயன்படுத்திக் கொள்ள நினைப்போம். அதற்காகத்தான் சிரமம் பெறாமல் அதை நிரப்ப நினைப்போம். நீ தேவைப்படுகிற போது அந்த இடத்துலேருந்து எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற போது அந்த இடத்துல தண்ணீர் இல்லை, அல்லது எனக்கு தேவைப்படக்கூடியவைகள் அந்த இடத்துல இல்லைனாக்கா உன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும், உன் இருதயம் எவ்வளோ கஷ்டப்படும். எவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் வச்சுட்டேனே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் ஒரு முறைக்கு 2 முறை நம்ம யோசித்து பார்ப்போம். இது கரெக்டாக தண்ணி நிற்குமா, இது ஓட்டையான பாத்திரமா, இது ஓட்டை இல்லாத பாத்திரமா என்பதெல்லாம் நம்ம யோசித்து பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 2 காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. ஒன்று, என்ன விட்டுட்டீங்க. 2வது, நம்பகத்தன்மை அல்லாதவைகளுக்கு மேல உங்க நம்பிக்கை வச்சுட்டீங்க. என்ன விட்டுட்டீங்க ஒன்று. 2வது, ஒரு கேரண்டி இல்லாத, ஒரு உனக்கு போதுமானதல்லாத, உன்னுடைய தேவைகளை சந்திக்கப்படாத, உன்னை புனரமைத்து நடத்தக்கூடாத ஒரு காரியத்திற்கு மேல உங்களுடைய நம்பிக்கை இருக்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு மனுஷனுக்கு வேதனை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இடத்துல எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரத்தில் 34வது வசனத்தை வாசிக்கிற போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரத்தில் 34வது வசனத்தை வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஏசா தன் தகப்பனை நோக்கி வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து, நல்ல கவனிங்க, உரக்க சத்தமிட்டு அழுது என் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, அவன் கெஞ்சிறான் பாருங்க. யார் கெஞ்சிற தெரியுமா? சேஷ்டபுத்திர பாகத்திற்கு சுதந்திரவாளி, சேஷ்டபுத்திர பாகத்திற்கு சுதந்திரவாளி. 2வது பார்த்தீங்கன்னாக்கா பலசாலி. 3வது பார்த்தீங்கன்னா திறமையுள்ளவன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மூத்தவன். நீங்கள் படையப்பனுடைய காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மூத்தவன் தான் தகப்பனுடைய சகல ஆசீர்வாதத்திற்கும் உண்மையுள்ளவன், அந்த ஆசீர்வாதத்திற்கு தகுதியானவன். இப்போ எல்லா தகுதியும் யாருக்குள்ளே இருக்குனாக்கா இந்த ஏசா என்கிற ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குங்க. ஆனாலும் கூட தன் தகப்பனிடத்தில் போய் கெஞ்சிரா, அப்பா எனக்கு ஒன்று கூட பேலன்ஸ் இல்லையா, எனக்கு ஒன்று கூட நீங்கள் மீதம் வைக்கலையா, எனக்கு ஏதாவது எனக்கு கொடுங்கப்பா. அந்த சூழ்நிலையை கொஞ்சம் கவனிங்களேன். எனக்கு ஏதாவது ஒன்று கொடுங்கப்பா. எல்லாவற்றிற்கும் தகுதியுள்ளவன் அதை பெற்றுக்கொள்ளாமல் கடைசியில் போய் தகப்பனை நோக்கி கெஞ்சுகிறான். எனக்கு ஏதாவது ஒன்று கொடுப்பீங்களா, எனக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குமா, உங்கள் பிள்ளை ஏசா வந்திருக்கிற நான், எனக்கு எதையாவது ஒன்று தாங்கப்பான்ட்டு கெஞ்சிரான், கெஞ்சிரான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அவன் கெஞ்சிரான்? ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்லா பாருங்க. தூண்டியல்ல ஒரு புழுவை கோத்து போடுவாங்க. ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய மீன் சந்தோஷமாக தண்ணீருக்குள்ளே அவ்வளவு கலகலப்பாக சந்தோஷமாக இருக்கும். அந்த தூண்டியலில் மீனை கோத்து போடுவாங்க. அந்த அந்த புழு இப்படி 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 துடிச்சிட்டே இருக்கும். துடிச்சிட்டே இருக்கும் போது அந்த மீன் போய் என்ன பண்ணுமா, அந்த புழுவை, ஆஹா எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், கடவுள் கொடுத்திருக்கிற உணவு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுமா, உடனே போய் அதை பிடிச்சிக்குமா. ஆனால் பிடிச்ச பிறகுதான் தெரியும் இது கடவுள் கொடுத்த உணவு அல்ல, என்னை விழுங்கை பார்க்கிற பொல்லாத ஆவி என்னை ஏமாற்றுவதற்கு தந்திரமாய் வந்தது. நல்ல கவனிங்க பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாம் பார்த்து சொல்கிறேன், தேவன் கொடுக்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நீங்கள் தகுதியுள்ளவர்களாக இருந்ததற்கு பிறகும் கூட எனக்கு இது கிடைக்குமா, எனக்கு அது கிடைக்குமா, இது கிடைச்சா நல்லா இருக்கும், அது கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏங்கி திரிவதற்கு என்ன காரணம் தெரியுமா? என்னை தந்திரமாய் விழுங்க பார்க்கிற பொல்லாத ஆவி என் தேவன் எனக்கு நியமித்து வைத்ததை கொடுப்பதற்கு முன்பதாக என்னை வஞ்சிப்பதற்கென்று சில ஆவிகள் போராடி என்னை திசை திருப்பி வைத்திருக்கிறது, என்னை திசை திருப்பி வச்சிருக்குது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
இந்த ஏசானுடைய காரியத்தை கொஞ்சம் சரியா கவனிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, 2 காரியத்தை கர்த்தர் சொன்னார்ல. ஒன்று, என்னை விட்டுட்டீங்க. 2வது, வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொண்டீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஏசானுடைய வாழ்க்கையில் 2 காரியத்தை அவன் செய்கிறான். ஒன்று, கேவலமான பைச்சுங்குளுக்காக சேஷபுத்திர பாகம் எனக்கூடிய ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போகிறான். தன் தகப்பனுடைய ஆசீர்வாதம், தன் தகப்பனுடைய உள்ளத்தில் இருந்து அவனை ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை எதற்காக இழந்து போகிறானா, அற்பமாய் எனப்பட்டிருக்கிற ஒரு பைச்சுங்குளுக்காக அதை இழந்து போகிறானா. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அதை எடுத்து வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரத்தில் 25வது அதிகாரத்தில் 31-32 வாசிங்க பார்க்கலாம். 25, 31, 32. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்றான். இதை நான் சாக போகிறேன். பாருங்க, இந்த இடத்துல இருக்கிற நிறைய பேருக்கு அவருடைய விலையேற பெற்ற ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவரை அப்பா பிதாவே என்று அழைப்பதற்கு அதிகாரம் உள்ள ஞானஸ்நானம் என்கிற மிகப்பெரிய உறவை கர்த்தர் தந்திருக்கிறார். அதற்கு பிறகு கடைசி நாளளவும் கையை பிடிச்சு நடத்தக்கூடிய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அதற்கு பிறகு நீ வேண்டிக் கொண்டால் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய மேன்மையுள்ள காரியத்தை எல்லாம் கர்த்தர் உனக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இவ்வளவையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவ்வளவும் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில பயன்படாமல் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பயன்படாமல் இருக்கு? நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் நிறைய பேருக்கு பெருசா தெரியல. எடுத்த ஞானஸ்நானம் பெருசா தெரியல. பெற்ற அபிஷேகம் பெருசா தெரியல. அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சபை பெருசா தெரியல. அவர்களுக்காக திரைப்பலி நின்று ஜெபிக்கிற ஊழியக்காரன் பெருசா தெரியல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் பெருசா தெரியாததுனால அவனிடத்தில் ஆண்டவர் கொடுத்தவைகள் எல்லாம் இந்த உலகத்திலே அவனுடைய பார்வைக்கு மின்னுகிறதை போல தோன்றுகிற சில பொய்யானவைகளுக்காக இவைகளை அடகு வைத்து விடுகிறான். அடகு வச்சிடறான், விட்டுறான். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடையாது, கடவுளை ஆராதிப்பதற்கு ஏற்றதல்லாத ஒரு வேலையை கொடுக்கிறான். அந்த அவனுடைய சூழ்நிலைகளை பயன்படுத்தி மீனுக்கு புழுவை காட்டின மாதிரி ஒரு வேலையை கொடுக்கிறான். அந்த வேலைக்கு போனதுலேருந்து சபைக்கு வர்றது கிடையாது. அந்த வேலைக்கு போனதற்கு பிறகு நிறைய மாற்றங்கள். சில திருமணங்கள் கடவுளோடு கூட ஒரு உறவில் ஈடுபட விடுவது கிடையாது. சில முன்னேற்றங்கள் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவிலே முன்னேற விடுவது கிடையாது. சில அபிப்பிராயங்கள் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவிலே ஐக்கியப்பட விடுவது கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, என்ன என்னுடைய வாழ்க்கையில கொடுத்தாலும் அது கர்த்தர் எனக்கு கொடுத்ததாக இருக்கணும். அந்த கர்த்தர் கொடுத்ததாக இருந்தால் கொடுத்தவைகளுக்கு மத்தியிலிருந்து கர்த்தரை நீ மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். நீ உனக்கு ஆண்டவர் கொடுத்ததுல இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தல அப்படின்னா ஆண்டவர் உனக்கு அது கொடுத்தது இல்லைன்ட்டு அர்த்தம். ஆண்டவர் உனக்கு கொடுத்தது இல்லைன்னாக்கா அது கடைசி வரையிலும் உன்னை நெருக்கிட்டே இருக்கும், உன்னை முள்ள போல குத்திட்டே இருக்கும், உன்னை பீறிட்டே இருக்கும், வேதனையை கொடுத்துட்டே இருக்கும், பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும். வசனம் சொல்லுதா இல்லையா? கர்த்தர் ஒன்றை உனக்கு கொடுத்தால் அது ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட ஒரு காலமும் ஒரு வேதனையை கூட்ட மாட்டார். ஆண்டவர் சொல்றாருல, பகுத்தொறியுங்கள். எனக்கு ஆண்டவர் கொடுத்தது என்ன? கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தர் தந்திருக்கிறாரா? தேவ விருப்பம்தான் எனக்குள்ளே நிறைவேறி இருக்கிறதா? தேவன் இந்த காரியத்தை விரும்புகிறாரா? இந்த காரியத்திலே அவர் எதிர்பார்ப்பவைகள் என்ன? ஒரு ஆமை பக்கத்தில் கையெல்லாம் பிடிச்சுங்க பார்க்கலாம். இந்த 2024 வருஷத்தில் 12வது மாதத்தில் உனக்கு தேவன் கொடுத்தவைகள் என்று சொல்லி நினைக்கிறவைகளோடு கூட சேர்ந்து கர்த்தரை நீ துதிச்சனாக்கா
அது கர்த்தர் உனக்கு கொடுத்தது. கர்த்தர் நீ துதிக்கலைனாக்கா அது உனக்கு ஆண்டவர் கொடுத்தது அல்ல. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அப்போ நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் எப்படி இப்படி ஒரு கிரிட்டிக்கலான போகிறது எப்படி பாஸ்டர் பண்ணுறது? நல்லா புரிஞ்சுக்க, ஆண்டவர் உனக்கு கொடுக்கலைனாக்கா இந்த சபைக்குள்ளே வந்து ஆண்டவரை துதிப்பதற்கு, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஒரு காலம் அந்த பொல்லாத ஆவி உன்னை அனுமதிக்காது. அதை கேட்டார் போல அந்த கிரிட்டிக்கலான பிரச்சனைகளை கொண்டு வரும். அதை கேட்டார் போல சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு எதிராக கொண்டு வரும். அதை கேட்டார் போல பல பிரச்சனைகளை கொண்டு வரும். ஒரு ஆமே அப்பயே நீ புரிஞ்சுக்கலாம், கர்த்தர் இதை அனுமதிக்கலை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் அதாவது சில சூழ்நிலைகள் உங்களை நெருக்குகிற போது கூட உங்கள் ஜெபத்தில் நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலைகளை சமாளிக்கிறதுக்கு எதையாவது ஒன்று கொடுங்கன்ட்டு கேட்காதீங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் உங்கள் திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். இந்த சூழ்நிலைகளை நான் பயன்படுத்திட்டு உங்களை விட்டு நான் வெளியில் போயிடக்கூடாது, உங்களை விட்டு நான் தூர போயிடக்கூடாது. நீங்கள் கொடுக்காத எல்லாவற்றிற்கும் மேலே என்னுடைய நினைவுகளும் என்னுடைய ஆசைகளும் போயிடக்கூடாது. எதையாவது கிடைச்சா வாழ்ந்தலான்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் என்ன கொடுக்க விரும்புகிறீங்களோ அதுக்கு மேலே என்னுடைய சிந்தனைகள் இருக்கணும். அந்த திட்டங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும். நீ விரும்பணும். எதையாவது கிடைச்சது, எதையாவது இந்த நாக்குப்பூச்சை போட்ட மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு உயர்வு மாதிரி தெரியும். அதில் என்ன பிரச்சனை இருக்குது தெரியாது. அது மாட்டின பிறகு தான் ஆஹா நான் மாட்டிக்கினேன்றது தெரியும். நான் மாட்டிக்கினேன், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்றது தெரியும். அந்த 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 மேலே வந்தவொடனே அந்த மீன் பிடையும் பார்த்தீங்களா, கடன்னு அடிக்கும். ஐயோயோ ஏமாந்து போயிட்டானே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து நான் சொல்கிறேன், ஏசா செய்தது 2 தப்பு பண்ணாங்க. ஒன்று பயிற்றுங்களுக்காக தன்னுடைய முதற் பலனாகிய சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் தொலைத்து போட்டானா. அந்த பயிற்றுங்கூழ் என்பது உலகமும் உலகத்தில் உள்ளவைகளையும் குறிக்கிறதாம். பிசாசு கூட அப்படிப்பட்டவைகளை காண்பித்து தான் ஆவிக்குரியவைகளை ஊனமாக்க நினைப்பானா. அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய திட்டம் இன்னது என்பதை அறிந்து அந்த காரியத்தில் பிரயாணம் செய்தால் அந்த காரியம் ஆசீர்வாதமாக நமக்கு இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற மாத்திரத்திலேயே அவன் செய்ய துணியாமல் அதை அசட்டை பண்ணினானா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சில காரியத்தை அவனுடைய வாழ்க்கையிலே இந்த நிலை வந்ததற்குண்டான சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்தவர்கள் வாசித்து பாருங்கள் பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரத்தில் 33-34 வசனத்தை வாசிங்க. முதல் காரியம் பின்பு எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். விட்டு போட்டான். போய்விட்டான். அடுத்தது எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 16-17 வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர்ல 12ஆம் அதிகாரத்தில் சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு பாருங்க, அழகாக சொல்கிறார்ப்பா. ஏசாவை போல தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய ரட்சிப்பை, அபிஷேகத்தை, ஞானஸ்நானத்தை, ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவை எந்த பொல்லாத ஆவிகளுக்கு உடன்பட்டு வெற்றி போடாதபடி ஜாக்கிரதையாயிருங்கள். ஏசா முதல் தப்பு. ஏசா அப்படிப்பட்ட நிலைக்கு போகிறதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா, ஆண்டவர் தனக்கு கொடுத்தவைகளாக இருந்தவைகளை அவன் அசட்டை பண்ணினான். முதல் தப்பு என்னவா? ஆண்டவர் கொடுத்த முதற் பலன் ஆகிய சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன பண்ணனா, அசட்டை பண்ணினானா. இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய தப்பு என்ன தெரியுமா?
உன்னை தாய் கண்டிக்க தேவையில்லை, தகப்பன் கண்டிக்க தேவையில்லை, பிள்ளைகள் கண்டிக்க தேவையில்லை, உன்னுடைய தாய் தகப்பன் யாரும் கண்டிக்க தேவையில்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு நாம தான் நீதிபதிகள். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கிடைத்திருக்கிற ரட்சிப்பு பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ரட்சிப்பு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ரட்சிப்பின் படி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனா, அந்த ரட்சிப்பு உயர்த்தப்பட்டு இருக்கிறதா, அந்த ரட்சிப்புக்குள்ள உயிர் இருக்குதா அப்படின்ட்டு டெய்லி நம்மளை அலசி பார்த்துட்டே இருக்கணுமா. நான் பெற்ற ஞானஸ்நானம், ஞானஸ்நானம் எதுக்கு அடையாளம்? கடவுளும் நீயும் கடவுளும் 2 பேரும் உடன்படிக்கை செய்ததற்கு அடையாளம் தான் ஞானஸ்நானம். அந்த உறவு இன்னைக்கும் உங்ககிட்ட இருக்குதா? 3வது ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம், அந்த அபிஷேகம் இன்னைக்கும் உனக்குள்ள பயன்பாட்டில் இருக்கிறதா? நிறைய அபிஷேகம் பெற்ற நிறைய பேர் அபிஷேகத்தை பயன்படுத்துறதே கிடையாது. அபிஷேகத்திற்கு மேலே கரிசனையே கிடையாது. இன்னைக்கு போய் அபிஷேகத்தில் நிறைந்து நானும் என் ஆண்டவரும் பேசணும். ராமே நிறைய பேர் சொல்லுவாங்க, டங்ஸ் பேசுறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? நான் ஒன்று நான் கேட்குறேன், நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசுறது எந்த மனுஷனையும் திருப்திப்படுத்துறதுக்காக கிடையாது. எந்த மனுஷனுடைய பார்வைக்கு முன்பதாக இவனுக்கு அபிஷேகம் கிடைச்சிருந்து சொல்கிறதுக்கு கிடையாது. நிறைய பேர் தப்பாக சொல்கிறாங்க. அபிஷேகம் பேசுகிறாங்க, அவங்களுக்கு என்ன தெரியுது? ஏன் உனக்கும் உன் கடவுளுக்கும் பேச வேண்டியது மற்றவங்களுக்கு தெரியணுன்றது அவசியம் இல்லையே. மற்றவங்களுக்கு தெரியணுன்றது அவசியம் இல்லையே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் உன்னுடைய இருதயத்தை கலைப்பதற்கு, உன் சிந்தனைகளை கலைப்பதற்கு, ஆண்டவரோடு கூட இருக்கிற உணர்வை வீணாக்குவதற்கு பேசுவாங்க. நிறைய பேர் அபிஷேகம் பெற்றவர்கள், நிறைய பேர் அபிஷேகத்தை நிரம்பாததுக்கு என்ன தெரியுமா காரணம்? அவங்க என்னை கிண்டல் பண்ணுறாங்க, அவங்க என்னை ஒரு மாதிரி பேசுகிறாங்க, இது அபிஷேகமா இல்லையான்னு தெரியும். அது ஜட்ஜ்மெண்ட் அவர் பண்ணட்டும். ஜட்ஜ்மெண்ட் யார் பண்ணட்டும்? அவர் பண்ணட்டும். ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற வேலை எனக்கு கிடையாது. ராமன் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அநியாயம் செய்கிறவன், அக்கிரமம் செய்கிறவன், நீதி செய்கிற நீ இன்னும் நீதி செய், அவனுடைய கிரியைகளுக்கு தக்கபடி நான் அளிக்கும் பலன் யார் கூட வருது? அந்த மனுஷனோட கூட வரலங்க. யார் கூட வரல. யார்கிட்ட வருது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. அவர் தான் உத்தரவாதம் உள்ளவர். அதனால தான் சொல்கிறேன், யாருக்கு முன்னாடி நடிக்க வேண்டாம், யாருக்கு முன்னாடியும் நம்ம ஏமாற்ற வேண்டாம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த வேலையை கரெக்டாக நம்ம செய்யணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அதை தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதுபோல் அபிஷேகம் பெற்றவர்கள் எந்த மனுஷனுக்காக அதை இழக்காதீங்க. நீ எந்த மனுஷன் பார்ப்பது, எனக்கு தெலுங்கு தெரியும்னு நினச்சிங்களேன், நானும் இன்னொருத்தர் தெலுங்கு தெரிஞ்ச ஒருத்தரோடு கூட பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்கு தான் பேசிப்பாங்க. அது எப்படி அவங்க 2 பேருக்கு தெரியும்னு பேசிப்பாங்களா, இல்லை எனக்கு தெரியக்கூடாதுன்னு பேசிப்பாங்களா? தெரியாது. எனக்கு மலையாளம் தெரியும், ஆனால் நான் யாரு கூடயும் மலையாளம் பேச மாட்டேன். ஏன்னாக்கா நான் ஏதாவது பேசினா பக்கத்தில் இருக்கவங்க யாராவது தப்பாக நினைப்பாங்களா அப்படின்றதுக்காக நான் பேச மாட்டேன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல நான் வந்திருக்கிறது யாரை பார்க்கறேனாக்கா, என் தெய்வத்தை பார்க்க வந்திருக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்திருக்கிறது யாரை பார்க்க வந்திருக்கேனாக்கா, அவரு கூட பேச வந்திருக்கிறேன். இந்த இடத்துல நான் எதற்காக வந்திருக்கிறேனாக்கா, அவருடைய பிரசன்னத்தில் நான் நிறையும்படி வந்திருக்கேன். உங்களுடைய கான்செப்ட், உங்களுடைய நோக்கம் இதுவாக இருந்ததுனாக்கா, ஆண்டுடைய வருகை மட்டும் ஒரு ரட்சிப்பு ஒன்று விட்டு விலகவே விலகாது. உன் கான்செப்ட் இப்படி தான் இருந்ததுனாக்கா, சர்ச்சுக்கு வரக்கூடிய நோக்கம் வேற மாதிரி இருந்ததுனாக்கா, அந்த இடத்துல நம்மளால் நிலைக்க முடியாது. உன் நோக்கம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவர் கூட பேசணும், அவருடைய பிரசன்னத்தில் நனையணும், அவருடைய உத்தரவை கேட்கணும், அவருடைய கையை பிடிச்சு நடக்கணும். உன் கான்செப்ட் முழுவதும் இதே போல இருக்கு. காலையில் வீட்டிலேருந்து கிளம்பி வருகிறப்போ இன்னைக்கு ஏசப்பா என் கூட பேசணும், இன்னைக்கு அவருடைய பிரசன்னத்தில் நான் நிரம்பணும், இன்னைக்கு அந்நிய பாஷையில் அவரோடு கூட நான் பேசணும். யார் எதை நினைச்சாலும் எனக்கு அதை குறித்து கவலை கிடையாது. கொஞ்ச நேரம் எங்கள் அப்பா கூட பேசுவேன். அந்த நேரம் கழித்த உடனே உங்களுக்கு தெரிந்த பாஷையில் உங்கள் கூட நான் பேசுவேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. நமக்கு என்ன இருக்கு? அதில் எதுக்கு குறுக்கு விசாரணை? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறேன் அபிஷேகத்தை. அதனால வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்கள் ஒன்றும் மன்னிக்கப்படாதான். யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அந்த அபிஷேகத்தில் நிறைகிற போது அவங்கள என்ன பண்ணாதீங்க? டிஸ்டர்ப் பண்ணாதீங்க.
அது கர்த்தர் அவர்களோடு கூட இடைப்படுகிற நேரம். அதே சமயத்தில் அடக்கத்தோடு கூட நம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கணுமா. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அடித்து உடச்சி ஒன்றும் இல்லாமல் பண்ணி அப்படியும் பண்ணிடக்கூடாது. அபிஷேகம் யாரையும் காயப்படுத்தாது. அபிஷேகம் யாருக்கு விரோதமாக எழும்பாது. அபிஷேகம் யாருக்குள்ளேயும் ரத்தத்தை வெளியில் கொண்டு வராது. ராமே சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் வரும்போது சில பேர் வந்துட்டு தன்னை மீறி செயல்படுறாங்க. இந்த பாருங்க, எப்பவுமே சொல்கிறேன், அபிஷேகம் என்பது கரெக்டான பொசிஷனாக இருக்கக்கூடிய ஒன்று. அது ரொம்ப கரெக்டாக யாரையும் கஷ்டப்படுத்தாது, யாரையும் வேதனைப்படுத்தாது. ஆனால் அதே சமயத்தில் யாருக்காகவும் விட்டு கொடுக்காது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அபிஷேகம் பெற்றவர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு வரையிலும் அந்த அபிஷேகத்தில் நிறைகிற கிருபை எனக்கு தந்திருக்கிறாரு? எத்தனை பேர் சொல்லுவீங்க? பார்த்தியா, உண்மை இருந்ததுன்னு கை தூக்க முடியும். உண்மை இருந்ததுன்னு கை தூக்க முடியும். நிறைய பேர் அபிஷேகம் நிறைவது கிடையாது. அபிஷேகம் பெற்றவங்களாம் கை தூங்க பார்க்கலாம். அபிஷேகம் பெற்றவங்க இந்த சைடில் யாரும் அபிஷேகம் பெறலையா? கர்த்தர் நல்லவர். அப்படி அபிஷேகம் பெற்றவர்கள் அபிஷேகத்தில் என்ன பண்ணுமா, நிறையணும். அப்பதான் அந்த திருப்தி. பசியில் இருக்கிறவனுக்கு எப்படி சாப்பாடு கிடைச்சா தான் அப்பா போதுண்டாப்பா சூப்பர் அப்படின்னு. அதே போல் உன்னுடைய ஆத்துமா திருப்தி ஆகணும்னாக்கா உன்னை என்ன பண்ணணுமா, அபிஷேகத்தில் நிறையணும். அபிஷேகத்தினுடைய பிரசன்னத்தை உணரணும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுதான் இந்த ஏசா என்ன பண்ண, அந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கூடிய அந்த மேன்மையை அசட்டை பண்ணினானா. மற்றவர்களை திருப்திப்படுத்த தான் இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்களே தவிர கடவுளை திருப்திப்படுத்துறது கிடையாது. ஆனால் நான் சொல்றேன், யாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. கடவுளை மாத்திரம் திருப்திப்படுத்தினால் அற்புதம் நடந்துட்டே இருக்கும். நான் ஜெபிப்பதற்கு முன்னாடியே கர்த்தர் அற்புதம் செய்துட்டே இருப்பார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதைதான் கர்த்தரும் விரும்புகிறாராம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ முதல் ஏசா பண்ண ஒரு பெரிய தப்பு என்ன கேட்டீங்கன்னாக்கா, சேஷ்டபுத்திர பாகத்தை அசட்டை பண்ணினான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது அவன் பண்ண தப்பு என்ன கேட்டீங்கன்னாக்கா, கர்த்தரை கனப்படுத்தவில்லை. எடுத்து வாசிங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 2:30 வாசிங்க கடகடன்னு. உன் வீட்டாரும் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் கடைசி சொல்றப்ப, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனவீனப்படுவார்கள் என்று சொல்லி. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், நீ முன்னேற்றத்திற்காக ராவு பகல் எவ்வளவு போராடினாலும் சரி, கர்த்தரை கனவீனப்படுத்தக்கூடியவன இருந்தனாக்கா ஒரு ஸ்டெப்பு கூட உன்னால் மேலே எடுத்து வைக்க முடியாது. நான் உன்னை ஏமாற்ற விரும்பலை. நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு பெரியவராக இருக்கிறார் சொல்லிட்டு உன்னை ஏமாற்ற விரும்பலை. நீ கர்த்தரை கனப்படுத்துகிற ஒரு புருஷனா மனுஷியா நீ இருந்தனாக்கா, என் ஆண்டவர் சொல்றாரு, என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன். அடுத்து அந்த ஏசாவின் இடத்துல இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னாக்கா, கர்த்தரை கனப்படுத்தினது கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன், நல்லா கவனிக்க பார்க்கலாம். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை உண்மையாக சிநேகிக்கூடியவர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, பலிபீடத்தை கட்டி கர்த்தரை என்ன பண்ணுவாங்களா, ஆராதிப்பார்கள். எலியாவை பாருங்க, தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை கண்டு அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு அந்த பலிபீடத்திற்கு மத்தியில் இருந்து தன் ஜனங்களோடு கூட கர்த்தரை ஆராதித்தான். வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அப்படி நிறைய பேரை பாருங்க. ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்க, அவன் சந்தோஷமா இருந்தாலும் சரி, அவன் துக்கமா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதிப்பானா. அவனுக்கு பின்வரக்கூடிய சந்ததிகளை பாருங்கள். பின்னாடி கூட சந்ததிகளை பார்த்தீங்கன்னாக்கா, அவனுடைய தகப்பன், இந்த ஏசானுடைய தகப்பன் ஈசாக்கு, அதே போல தான் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பானா, ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பானா. ஆனால் அவனுடைய பிள்ளை இந்த ஏசா ஒரு இடத்துல கூட அவன் கர்த்தருக்கென்று பலிபீடத்தை கட்டினான், கர்த்தரை ஆராதித்தான் என்று சொல்லி ஒரு இடத்துல கூட சொல்லப்படலை. ரெண்டாவது அவனிடத்துல இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னாக்கா, அவன் கடுகளை கூட ஜெபிக்கலை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் ஆண்டவரை
தொழுது கொள்ளலை. ரெண்டாவது அவன் என்ன பண்ணலை? ஜெபிக்கலை. மூணாவது எந்த இடத்துல அவன் கர்த்தருக்காக காணிக்கை கொடுத்தான் என்று சொல்லப்படவில்லை. இந்த 3 காரியத்திலும் அவன் என்ன பண்ணானா? கர்த்தரை கனப்படுத்தலை. கர்த்தரை கனப்படுத்தலை. ராமன் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்ன ஏசா கனப்படுத்தி இருந்தால் அவனை நான் கனப்படுத்துவேன். என்ன ஏசா கனவீனப்படுத்துதினாலே நான் அவனை கனப்படுத்து. நான் யோசிக்கிறேன், என்ன அவன் கனவீனப்படுத்தினான்? தொடர்ந்து எடுத்து வாசிக்கிற போது கர்த்தர் சொன்னாரு, அவன் ஒரு இடத்துல கூட என்ன அவன் ஆராதிக்கவே இல்லை. ஒரு இடத்துல கூட என் சமூகத்தில் அவன் ஜெபம் பண்ணது கிடையாது. ஒரு இடத்துல கூட என்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பங்கை நான் கர்த்தருக்காக கொடுக்கிறேன்னு சொல்லி அவன் நினைச்சதே கிடையாது. இப்படி என்னை கனவீனப்படுத்தின மனுஷனை எப்படி என்னால் கனப்படுத்த முடியும்? ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல ஏசாவிடத்தில் இருந்த குணம் என்ன கேட்டீங்கன்னா, கர்த்தரை அசட்டை பண்ணினான். ரெண்டாவது தேவனை கனவீனப்படுத்தினான். மூன்றாவது காரியம் எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரத்தில் 41வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மூணாவது அவனிடத்துல இருந்த பெரிய பிரச்சனை எனக்கு, நான் வஞ்சம் வச்சிருந்தானா. இதை பாருங்க, நான் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், வைராக்கியம் வஞ்சம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம இடத்துல கடுகளவு கூட இருக்கக்கூடாதான். வஞ்சம் வைராக்கியம், அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான், அவனை நான் விடவே மாட்டேன், அவன் எனக்கு இதை துரோகம் பண்ணிட்டான், அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன். அல்லையில நான் எப்பவும் சொல்லுவேன், ஆண்டவருடைய ரட்சிப்பு உனக்கு மேலே வந்துருச்சுனாக்கா உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி எப்படி பாஸ்டர் அதெல்லாம் இல்லாமல் என்னால் வாழ முடியும்? அது உங்ககிட்ட இருக்கிற வரையில் ஒன்று இயேசுவுக்கு சொந்தமானவும் கிடையாது. இதுதான் ஒரு ஸ்பெஷல் குணம். ஆண்டவர் சொல்கிறார்ல, பகுத்தறிய கடவன் சொல்கிறார்ல, எதெல்லாம் கர்த்தர் உங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சாரோ, ஒருத்தர் இயேசு பக்கத்தில் வந்து இதே நம்மளை துப்பி இருந்தானா அவன் கெதி எப்படி வந்திருக்கான் பாருங்க. ரோட்டில் எவனாவது தெரியாமல் துப்பியிருந்தா கூட சேசிங் பண்ணிட்டு போயிட்டு, அறிவில்லை உனக்கு, சொல்ல மாட்டோமா, துப்புங்க அப்படியா சொல்லுவான். சேஸ் பண்ணிட்டு போயிட்டு கதவை துற, அறிவு இல்லை உனக்கு, ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில பேருக்கு உண்மையாகவே அறிவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் பார்க்கறது பயங்கரமாக இருக்கும். மன்னிக்க முடியல. இந்த ஏசா சொல்கிறான், டேய் ஒரு நாள் நீ என் கையில் மாட்டுவே, அன்னைக்கு உன்னை கொன்று போடுவேன். ரெண்டாவது கர்த்தருடைய கோபம் ஏசாவுக்கு மேலே வருவதுக்கு முக்கியமான காரணம் என்னவா? ஹலோ, என்ன காரணமா? என்ன காரணம்? அவன் மனசில் வஞ்சனையை வச்சிருந்தானா. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எப்பயாவது அவன் என் கையில் கிடைச்சேன்னு அவனை கொன்று போட்டுருணும். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், பக்கத்தில் இருக்கும் கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். உன் வாழ்க்கையில் நிறைய பேர் உனக்கு குறுக்கிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் உன்னை துன்பப்படுத்தி இருப்பாங்க, நிறைய பேர் நீ அவமானப்படுறதுக்கு காரணமாக இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு காலமும் அவனை பழி வாங்கணுன்றதுக்காக நீ முன்னேற நினைக்காத. நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? சில பேர் உண்மையாக வாழ்க்கையில் உயரணும்னு சொல்லி ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, ஆண்டவரே என்னைக்காவது ஒரு நாள் அவனை விட ஒரு 1,00,000 அதிகமான ஒரு காரை வாங்கி அவனுக்கு முன்னாடி கொண்டு போய் அப்படி நிறுத்தின ஆண்டவரே. சில நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் வந்துட்டு இந்த வஞ்சனையாக இருக்கும். ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு கார் கொடுங்கப்பா, நல்ல ஒரு வீடு கொடுங்க, நல்ல ஒரு பிளெஸ்ஸிங் கொடுங்க, இப்படி கேட்குறது தப்பு கிடையாதுங்க. ஆனால் அவனை விட ஆண்டவர் சொல்கிறல்ல, நீ எந்த இடத்துல விழுந்தியோ அதே மனுஷனுடைய பார்வைக்கு நான் அவனை உயர்த்துவன்றாரு. அவனை பார்த்து நீ இகழ்ச்சியாக நினைப்பதற்காக அல்ல, அவனை பார்த்து பொறாமை கொள்வதற்காக அல்ல, அவனை பார்த்து எரிச்சலான வார்த்தைகளை சொல்வதற்காக அல்ல. நான் ஆராதிக்கிற தேவன் உன் கண்ணுக்கு முன்னாடி என்னை உயர்த்தி இருக்கிறார். ராமே அவன் கேட்கணும் பக்கத்தில் வந்து,
என்னை நீ ஒரு பகைஞனை போல பார்க்கலையே, என்னை ஒரு எதிராளியை போல பார்க்கலையே, என்னை ஒரு கசப்பா நீ பார்க்கலையே, என் மேலே உனக்கு கோபமாக வரலையே, என்ன காரணம்? என் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல, அவருடைய பிள்ளை நானும் அப்படிப்பட்டவர் அல்ல. அவனுக்கு கடவுளை சிநேகிக்கிற ஒரு எண்ணம் வரணும்னாக்கா நான் அவரை போல மாறணும், அவரை போல நான் மாறணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதை ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த காட்டி கொடுத்த யூதாசை ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரு என்னை காட்டி கொடுத்துட்டான், நான் சிலுவையில் அடிக்கப்படுகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துட்டான். நான் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், சில பேர் நீங்கள் சிக்கலுக்கு மத்தியில், பிரச்சனைகளுக்கு மத்தியில் வரத்துக்கு சில பேர் காரணமாக இருந்திருப்பாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், அவங்கள பகைக்காதீங்க, அவங்கள எதிர்க்காதீங்க, இவங்களால் தான் இந்த நிலைன்னு சொல்லாதீங்க. இந்த நிலை அவர்களால் அல்ல. நீ சோதிக்கப்படுகிறதற்கு ஒரு சோதனை ஓட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அது யார் மூலமாக வந்தது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஓட்டத்திற்கு பிறகு நன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறைந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த சிநேகம். காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறைந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த சிநேகம். இது மேலான சிநேகம், இது இயேசுவின் சிநேகம். இது மேலான சிநேகம், எங்கள் இயேசுவின் சிநேகம். அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், என் இயேசுவின் சிநேகம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய அன்பு? யாருடைய அன்பு? அது இயேசுவினுடைய அன்பு. ஏசாவினிடத்தில் இருந்த மூன்றாவது பொல்லாத குணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அவனுக்குள்ள அந்த வஞ்சனையை வச்சிருந்தானா. எப்போ நினைச்சாலும் அவனை கொண்டு போடுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு பிறகு ஒரு மறைப்பொருளை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். ஏசா 400 பேரோடு கூட யாக்கோபை துரத்திட்டு வரான். அந்த வஞ்சனை அவனுக்கு, அந்த துரத்திட்டு வருகிற போது அந்த வஞ்சனை அவனுக்குள்ளே இருக்குது. என் தம்பியாக இருந்தால் எனக்கு என்ன இருக்குது, அவன் இருக்கிற இடம் தெரியாமல் அவனை கொன்று சின்ன பெண்ணமாக்கிடணும் அப்படி சொல்லிட்டு எத்தனை பேரோடு கூட வரான்? 400 பேரோடு கூட வரான். அவன் பக்கத்தில் வர 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 அவன் இருதயத்தை கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருந்தார். அவன் பாருங்க, பக்கத்தில் வந்த உடனே யாக்கோபு போயிட்டு அவனை கெஞ்சலை, அவங்ககிட்ட எதையுமே வந்துட்டு சொல்லலை. அவன் வந்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டானா. அவன் மனசில் வைராக்கியம் இருந்தது உண்மைதான், யாக்கோபை கொல்லணும்னு நினச்சது உண்மைதான். ஆனால் பக்கத்தில் வந்தவனை கட்டி பிடிச்சு தன்னுடைய வைராக்கியத்தெல்லாம் மறந்துட்டான். பார்த்தீங்களா? அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் பெறலை, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அவன் பெறலை. ஆனாலும் அவன் வாழ்ந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ளே இருக்கிற வஞ்சத்தை மறந்து தன் சகோதரனை சிநேகிக்க ஆரம்பித்தானா. இன்னொரு வசனத்தை கூட வாசிச்சு பாருங்க, இன்னும் உங்களுக்கு சொல்கிற புரிகிற மாதிரி சொல்கிறேன், வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகத்தில், உபாகமத்தின் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 23:7. உபாகமம் 23:7. இந்த ஏதோமியர் யார் கேட்டினாக்கா, ஏசாவினுடைய மறுபெயர் தான் ஏதோமியர். இவன் மூலமாக வரக்கூடிய சந்ததி தான் ஏதோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஏதோமியரை அருவருக்காத, இந்த ஏதோமியரை ஒன்றும் செய்யாத. ஏன் சொல்கிறா தெரியுமா? எப்போ அவனுக்குள்ளே இருக்கிற வஞ்சத்தை மறந்து தேவனுடைய அன்பை தன் சகோதரிடத்தில் வெளிப்படுத்த ஆரம்பித்தானோ, அப்போவே தேவனுடைய கண்களில் அவனுக்கு ஒரு இரக்கம் வந்துடுச்சு. பல தலைமுறைகளை தாண்டி நிற்கிற போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறாரு, அந்த ஏதோமியருக்கு மட்டும் நீ என்ன பண்ணிடாத, தீமை செய்திடாத. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். சொல்லுங்கள் பார்க்கலாம். 3 காரியத்தை நான் சொன்னேன். 1, நமக்கு தேவன் கொடுத்ததை அசட்டை பண்ணாதிருங்கள். 2வது ஆண்டவரை கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள். 3வது வஞ்சம், வைராக்கியம் மனசுக்குள்ளே வைக்காதீங்க. வைராக்கியம் வைக்காதீங்க. அது உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு கெடுதியாய் மாறிவிடும். அது உங்களுடைய நன்மைகளுக்கு கெடுதியாய் மாறிடும்.
இந்த 3 குணங்கள் ஏசாவினிடத்தில் இருந்து தான் ஆசீர்வாதத்திற்கு தகுதியுள்ளவனாக இருந்ததற்கு பிறகு கூட அவங்க அப்பா ஈசாக்கு கிட்ட போய் கெஞ்சிறான், எனக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குமா, எனக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குமா, எனக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமா. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட அநேக தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு முன்னாடி ராஜாக்களாக ராஜாத்திகளாக தலை நிமிர்ந்து நிற்க வேண்டியவர்கள் எல்லாம் கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், என் மகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வேணும், எனக்கு இந்த கிருபை வேணும், எனக்கு இந்த தயவு வேணும், எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி நிறைய பேர் கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் எனக்கு போகிற இடத்துல எல்லாம் நான் பார்ப்பேன். நிறைய பேர் அந்த ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளியாக இருந்த பிறகு கூட, தேவனுக்கு குமாரராய் குமாரத்திகளாய் இருந்த பிறகு கூட, வாக்கு தத்தங்களுக்கு உரிமையானவர்களாக இருந்த பிறகு கூட, நிறைய தீர்க்க தரிசனங்கள் அவர்களுக்கு உகந்ததாக இருந்ததற்கு பிறகும் கூட மற்றவர்களுக்கு முன்னாடி கையை கட்டி கூனி குறுகி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு தம்பி கூட சாட்சி சொன்னார்ல, எனக்கு லோன் கிடைக்கணும், லோன் கிடைக்காம தடையாயிட்டே போகுது. நான் சொல்றேன், ஏசாவுக்குள்ள இருந்த அந்த 3 குணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நான் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரை நான் இதை எதிர்பார்க்கிறேன், இது எனக்கு கிடைக்கணும். சொல்றாரா இல்லையா வசனம், ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் நாடுவேன். அந்த வார்த்தையில் உள்ள அதிகாரத்தை பாருங்களேன். ஒன்று நான் கேட்ட அப்பா கிட்ட, அப்பா எனக்கு கொடுக்கிற வரையில் என்ன பண்ணுவேன், அதையே நாடுவேன். கையை தட்ட மாட்டீங்களா? நாடுவேன். எனக்கு எங்க அப்பா என்ன ஆசீர்வதிக்காம வேற யாரும் ஆசீர்வதிக்க போறாரு? என்ன என் தகப்பன் உயர்த்தாம வேற யாரும் உயர்த்த போறாரு? எனக்கு மேல அவர் இரக்கம் இல்லாம வேற யாருக்கு மேல இரக்கமா இருக்க போறாரு? யாருக்கு முன்னாடி என்னை தலைகுனிய வைப்பார்? ஆமென் சொல்லுங்களேன். யாருக்கு முன்னாடி எங்க அப்பா என்னை விட மாட்டாரு. அதே சமயத்தில் அவர் எதிர்பார்க்கிற குணங்கள் நமக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நினைக்கிறார். அவர் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். சில நேரங்களிலே ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிறவைகளை கொண்டு வருவது கடினம்தான். ஆனால் அதை கொண்டு வந்துட்டேனாக்கா, உன்னை போல மகிமையான இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஏசா கண்ணீர் விட்டு அழுது புலம்புறதுக்கு ஒரே ஒரு காரணம். நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். அவன் சேஷ்டபுத்திர பாகத்துக்கு சுதந்திரவாளி, மூத்த புள்ள, தகப்பனுடைய ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளி. அவங்க அப்பாவும் சொல்றாரு, நான் விரும்பக்கூடியதை எனக்கு சமைத்து கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. எல்லாம் உனக்கு ரெடியாக நிற்குது. ஆனாலும் என்ன பண்ண முடியல, அதை அவனால் பெற முடியல. ஏன் பெற முடியல? அதற்கு மேலே அவனுக்கு என்ன கிடையாது, அந்த ஆசை கிடையாது. அதை அசட்டை பண்ணினானா. 2வது கர்த்தரை கனம் பண்ணாமல் இருந்தானா. 3வது ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம், 3வது மனதிலே வஞ்சு வைத்திருந்தானா. அப்படியே அப்படியே எல்லாம் எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். ஒரு சில நிமிடங்களில் நான் முடிக்க போறேன். எல்லாம் 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 எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். தகப்பனே, நீ நேசிக்கிற ஜனங்களோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறீங்கப்பா. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, வல்லவரே நல்லவரே கிருபையுள்ளவரே, என்னை தாங்கி தாங்கி என்னை சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்தது உங்க கிருபையே. என்னை தாங்கி வந்தது உங்க கிருபையே, என்னை நடத்தி வந்தது உங்க கிருபையே, என்னை தாங்கி வந்தது உங்க கிருபையே. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, நீர் எனக்கு நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, என்னை தாங்கி தாங்கி என்னை சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்தது உங்க கிருபையே, என்னை சுமந்து வந்தது உங்க கிருபையே, என்னை தாங்கி வந்தது உங்க கிருபையே, என்னை நடத்தி வந்தது உங்க கிருபையே. அப்பா கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம்.
இன்னைக்கு ஏசா என்கிற ஒரு மனிதனை முன்னாடி கொண்டு வந்து காட்டி, ஒன்று அவன் ஜீவ தண்ணீர் ஊற்று ஆகிய சேஷபுத்திர பாகத்தை அவன் இழந்து போனான். ரெண்டாவது, வெடிப்புள்ள பாத்திரமாகிய தன்னுடைய கண்களுக்கு கனமாய் தோன்றவைகளுக்கு மேலே தன் கவனத்தை வைத்தானா. அதுக்கு என்ன காரணம்? ஒன்று, கர்த்தர் கொடுத்தவைகளை அசட்டை பண்ணினான். ரெண்டாவது, கர்த்தரை கனப்படுத்தாமல் கனவீனப்படுத்தினான். மூன்றாவது, வைராக்கியம் என்கிற வஞ்சத்தை தன்னுடைய இருதயத்திலே வைத்திருந்தான். ஆதலால் தான் எல்லா நன்மைகளுக்கும் உரியவனாய் இருந்ததற்கு பிறகும் கூட அவனால் அந்த ஆசீர்வாதத்தை அவனால் சுதந்திரிக்க முடியல. இன்றைய கண்மலைக்கு மேலே நிற்கக்கூடிய அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த ஏசா என்கிற மனிதனை கர்த்தர் சுட்டி காண்பித்து, இவனை போல நீ இருக்கக்கூடாது, நீ எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் உரியவனாய், எல்லா நன்மைகளுக்கும் உரியவனாய் உன்னை கர்த்தர் கனப்படுத்த விரும்புகிறார். எல்லாம் கையை தட்டி ரபபபலாஷிதலதனமா ரீபமமமலலதின கலச்சினத்தனத நிமியா ரீபமமமகதலத்துனத ரிவிதிலத நிமியா ரீபபபலாஷிந்தரதின மௌலியந்தனத நிமியா. எல்லாம் கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். எல்லாம் கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. ரீபமமமகலத்தினத ரிபியா ரீபமமல கலத்தினத நிமியங்கர பலிபியா ஓ ரீபமமகத்தினத நிமியா. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை கவனிங்க. ஏசாவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஈசாக்கு விரும்பினானா? கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரா? உன்னை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உனக்கு நன்மையான காரியங்கள் நடக்க வேண்டும் சொல்லிட்டு கர்த்தர் விரும்புகிறார். நீ புலம்பக்கூடாது, நீ கண்ணீர் வடிக்க கூடாது, நீ துயரப்படக்கூடாது, மற்றவர்களுக்கு முன்னாடி கூனி குறுகி நிற்க கூடாது சொல்லிட்டு கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு இன்ன மனுஷனா இன்ன மனுஷியா எனக்கு முன்னாடி வந்து நின்னுனாக்கா நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். சில புழுக்களை, சில பொல்லாத ஆவிகள் கர்த்தர் கொடுத்திருக்கிற கனத்தை புரிந்து கொள்ளாமல் மாய்மாலத்திற்கு மேலே உன்னை திசை திருப்பி நிற்க வைக்குமா? உலகம் கொடுக்கக்கூடிய சௌந்தரியங்களுக்கு மேலே, உலகம் கொடுக்கக்கூடிய லௌகிகளுக்கு மேலே, உலகம் கொடுக்கக்கூடிய சீர்கெட்டவைகளுக்கு மேலே, உலகம் கொடுக்கக்கூடிய அழிந்து போகக்கூடியவைகளுக்கு மேலே உன்னை திசை திருப்பி நிறுத்தி கர்த்தர் கொடுத்த ஜீவ நீரூற்றை மறந்து போக நினைக்குமா? எத்தனை பேர் அப்பாவை பார்த்து சொல்லுவீங்க? எத்தனை பேர் அப்பாவை பார்த்து சொல்லுவீங்க, நீர் எனக்கு தந்ததை நினைக்கிறேன்பா, நீர் ஆசீர்வதித்ததை நினைக்கிறேன்பா. ரபமமமல சத்தலத்தினதரிவியா. ஆண்டவர் சொல்றாரு, ஏசாவை போல நீ புலம்பிட்டே இருக்குன்னு சொல்லி கர்த்தர் விரும்பல. ஏசாவை போல நீ கண்ணீர் வடிச்சிட்டே இருக்குன்னு சொல்லி கர்த்தர் விரும்பல. ஏசாவை போல நீ துக்கப்பட்டுட்டே இருக்குன்னு சொல்லி கர்த்தர் விரும்பல. என் பிள்ளை இரத்தத்தினாலே தோய்த்தெடுக்கப்பட்ட என் பிள்ளை, அவனுடைய புலம்பல்கள் மாறி அவன் ஆசீர்வாதத்தினுடைய உச்சத்திற்கு போய் நான் கொடுக்கக்கூடிய தேனினால் அவனை நான் மதுரமூட்ட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற கர்த்தர் சொல்றாரு, ஏசாவுக்குள்ள இருந்த குணங்கள் உனக்குள்ள இருந்து மாறுமானால், ஏசாவுக்குள்ள இருந்த எண்ணங்கள் உனக்குள்ள இருந்து மாறுமானால், ஏசாவுக்குள்ள இருந்த கனவீனப்படுத்தக்கூடிய ஆவிகள், ஏசாவுக்கு மேலே இருந்த அசட்டை பண்ணக்கூடிய ஆவிகள், ஏசாவுக்கு மேல் இருந்த துன்பப்படுத்தக்கூடிய ஆவிகள், ஏசாவுக்கு மேல் இருந்த வஞ்சனை நினைக்கக்கூடிய ஆவிகள் மாறுமானா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீ துதிப்பது உனக்குண்டான ஆசீர்வாதம், நீ ஜெபிப்பது உனக்குண்டான ஆசீர்வாதம், நீ ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்பது உனக்குண்டான நன்மை. எல்லாம் பாக்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, வறண்ட பூமியை கண்டு இது எப்படி பசுமையாகும் என்று சொல்லி நினைத்திருந்ததெல்லாம் போதும். ஆண்டவர் சொல்றாரு, பசுமையாக்கக்கூடிய நீர்த்துளிகளை கர்த்தர் உனக்கு உண்டாக்கு வரான். நீ ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் நீ கடவுளுடைய சமூகத்தில் சொல்லணும். ஒருவேளை என் அபிஷேகத்தை நான் கனவீனப்படுத்தி இருந்தா, ஒருவேளை என் ரட்சிப்பை நான் கனவீனப்படுத்தி இருந்தா, என் அழைப்பை நான் கனவீனப்படுத்தி இருந்தா, ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்களை நான் கனவீனப்படுத்தி இருந்தால்,
ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற அவரை ஆராதிக்கிற நிலைகளை நான் கனவீனப்படுத்தி இருந்தால், நல்ல பாடக்கூடிய கிருபை எனக்கு இருக்கு, அதை நான் கனவீனப்படுத்தி இருந்தா, நல்ல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு கிருபை இருக்கு, அதை நான் கனவீனப்படுத்தி இருந்தால், ஒருவேளை மற்றவர்களை சிநேகிக்கக்கூடிய கிருபை எனக்கு இருக்கு, அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய கிருபை எனக்கு இருக்கு, ஒருவேளை அதை நான் கனவீனப்படுத்தி இருந்தா, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். சிலர் அப்படியே வாயை திறந்து பாட ஆரம்பிச்சான்னு நினச்சிங்களேன், தெய்வத்தினுடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படுமா. ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? நான் பாடினா அவங்க நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, நான் பாடினா அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, நான் பாடினா உனக்கு ராகம் தெரியுமான்ட்டு கேட்குறாங்க. ஐயோ, அவங்களாம் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, அதனால் நான் பாடவே மாட்டேங்க. ஆண்டு சொல்கிறாரு, உன்னை நடத்தி வந்தது உங்க கிருபையே, என்னை தாங்கி வந்தது உங்க கிருபையே. அவர் கிருபை தானே. எப்பவுமே மனுஷன் உனக்கு குறை சொல்லிட்டே இருப்பான். ஏன் தெரியுமா? அப்பதான் அந்த கிருபை நீ இழப்ப, அப்பதான் அந்த தாளந்தை இழப்ப, அப்பதான் அதற்கு மேல உனக்கு தாகம் இல்லாமல் போகும். நீ நல்ல ஜெபிக்கிற தேவ பிள்ளை, நீ முழங்கால் படிக்கிட்டனாக்கா பல மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் இன்னைக்கு உன் ஜெபம் எங்கே போச்சு? இன்னைக்கு உன்னுடைய கண்ணீர் எங்கே போச்சு? இன்னைக்கு உனக்கு இருந்த அந்த பாரம் எங்கே போச்சு? இன்னைக்கு அவரோடு கூட வச்சிருந்த உறவு எங்கே போச்சு? அவருடைய சமூகத்தில் அழுது புலம்புவே, அந்த புலம்பல் என்னாச்சு? உன் வைராக்கி என்னாச்சு? உடன்படிக்கை என்னாச்சு? ஆண்டுடைய சமூகத்தில் பொண்ண பொறுத்தனை என்னாச்சு? என்னாச்சு? ஊழியக்காரன் கேட்கலம்மா, உனக்கு அதை கொடுத்த தெய்வம் கேட்கிறார். என்னாச்சு? ஏசாவை போல மறந்துட்டியா? ஜீவ நீரோற்றோடு கூட இருந்த அந்த உடன்படிக்கையை மறந்துட்டியா? அப்பாவோடு கூட இருந்த ஐக்கியத்தை மறந்துட்டியா? நான் ஜெபம் பண்ணது யாருக்கு பிரயோஜனம் சொல்றதுக்கு பலர் இருப்பாங்கம்மா. அவங்க கேட்கறதுக்கா நீ ஜெபம் பண்ணல, உன்னை உண்டாக்கின உன் தெய்வம் கேட்கறதுக்காக தான் ஜெபம் பண்ற. மனுஷங்கிட்ட ஜெபிக்கல, உன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. அவர் என்னைக்காவது உன்னை பார்த்து சொல்லியிருக்கிறாரா, உன் ஜெபம் நல்லா இல்லை, உன் கண்ணீர் நல்லா இல்லை, ஓ என் கிட்ட புலம்புற உன் புலம்பல் நல்லன்னு சொல்லியிருக்கிறாரா? பின்ன ஏன் ஜெபம் பண்றதை நிறுத்திட்ட? ஏன் ஆண்டவர் ஆராதிக்கிறத நிறுத்திட்ட? ஏன் ஆண்டவரோடு கூட சமூகத்தை நிக்கிற அந்த உணர்வுள்ள வாழ்க்கையை விட்டுட்ட? ஏன் உன் இருதயத்தில் வைராக்கியம்? ஏன் உன் இருதயத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்காத குணங்கள்? ஆண்டு சொல்ற, ரெண்டு கரத்தையும் உயர்த்தி உன்னை எனக்கு கொடுத்துருவியா? அப்பா சொல்றாருமா, உன்னை எனக்கு கொடுத்துருவியா? கெட்ட குமாரன், என் தகப்பனிடத்திற்கு நான் போவேன், இனி என் தகப்பனா இருப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவருடைய வேலைக்காரிகளே ஒருத்தனா இருந்த போதும் சொல்லிட்டு அவன் மனம் திரும்பி வந்தானா. இன்னைக்கு கட்ட சொல்றாரு, ஓரி பமமல ஷத்தரியா கத்திலத நிமியா, உன்னை பரிசுத்தப்படுத்த நினைக்கிற கர்த்தருடைய கரம் உனக்கு முன்னதாக நிற்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. உன் நிமித்தமா உன் சபை பரிசுத்தப்படணும், உன் நிமித்தமாக உன் சபை வளர்க்கப்படணும், உன் நிமித்தமாக உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், உன் நிமித்தமாக பெரிய மாற்றங்களை கர்த்தர் உண்டாக்கணும். இது கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிற ஸ்தலம். இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, நீ ஆராதிக்கிற உன் தெய்வத்தினுடைய வார்த்தை. இன்னைக்கு வரையிலும் கையை பிடிச்சி எத்தனை பேர் உனக்கு விரோதமாக பேசினாலும், எத்தனை பேர் உனக்கு விரோதமாக நடந்தாலும், எத்தனை பேர் அவருக்கு விரோதமாக புறம் பேசினாலும், ஒருத்தர்கிட்ட கூட உன்னை விட்டு கொடுக்காது கர்த்தர். யோபுவை பற்றி ஆண்டவர்கிட்ட போய் கலகமுட்டுறான் பொல்லாத ஆவி. அவனை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? அவன் உங்களை எவ்வளோ கனவீனப்படுத்தினான் தெரியுமா? உங்களை அவன் நம்பவே இல்லை, உங்களை விட்டு அவன் விலகி போயிட்டான். அவனுக்கு கொடுத்ததெல்லாம் பிடுங்கிக்குங்க. யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல இருக்கிற அம்மா, உன் இருதயத்தில் கர்த்தர் பேசுகிறார். உனக்கு கொடுத்த உன் கணவனை பிரிக்கும்படி, உன் தாயை பிரிக்கும்படி, உன் பிள்ளைகளை பிரிக்கும்படி, உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை பிரிக்கும்படி, உனக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை பிரிக்கும்படி எத்தனை பொல்லாத ஆவிகள் டெய்லி ஆண்டவர்கிட்ட போய் கலகம் பண்ணிட்டே இருக்க தெரியுமா? அந்த கலகத்தெல்லாம் ஆண்டவர் தூக்கி எறிஞ்சிட்டு, இவ என்னுடைய மக,
இவன் என்னுடைய மகன், இது என்னுடைய பிள்ளை, இவனுக்கு விரோதமா கலகம் பண்ணாத போ. ஒவ்வொரு முறையும் கர்த்தர் பேசுறாரு. என்னைக்கு கூட அவருடைய வார்த்தையை உனக்குள்ள கொண்டு வந்து தூரமாக இருக்கிற உன்னை அவர் பக்கத்தில் கொண்டு வந்து அவர் அணைக்க விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றார், ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறார். என் பிள்ளை வந்தனாக்கா அவனுக்கு இதெல்லாம் கொடுக்கணும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கொடுத்த கன்றுகளை அடித்து மனம் திரும்பி வந்த பிள்ளைக்கு கர்த்தர் கொடுத்தாரா. ஆண்டவர் சொல்றாரு, எதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கல சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறியோ, நீ ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்துட்டனாக்கா கொழுமையானவைகளை உனக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் காத்திருக்கிறார். செழிப்புள்ளவைகளை கர்த்தர் உனக்கு கொடுக்க காத்திருக்கிறார். எல்லாம் 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 வாய் திறந்து அப்பா சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்ன உங்களுடைய கரத்தில் கொடுத்துட்டேன்ப்பா. இனி எனக்காக நான் விரும்பலை, எனக்காக நான் வாழ விரும்பலை, நான் உங்களுக்காக நான் வாழ விரும்புகிறேன். அப்பா இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், ஓயாமல் பாடுவேன், ஓயாமல் பாடுவேன் என் இயேசு ராஜாவுக்கு. சத்தமா கையை உயர்த்தி, எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கையை உயர்த்தி, இயேசு ராஜாவுக்கு வாழ்கிற நாட்கள் முழுவதும் நான் உண்மையா வாழ்வோம். இயேசு ராஜாவுக்கு என்னாலும் தோத்திரும். இயேசப்பா என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் தோத்திரும். Thank you, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. உம்முடைய கரத்தில் என்னை கொடுக்கிறேன், உம்முடைய கரத்தில் என்னை கொடுக்கிறேன். யாக்கோபு ஒன்றிற்கும் தகுதி இல்லவனும்பா, ஆனால் அதற்கு மேலே வாஞ்சி உள்ளவனாய், வைராக்கியம் உள்ளவனா, இது எனக்கு வேண்டும் என்று சொல்லி விரும்பினான். அது அவனை உயர்ந்த அடைக்கலத்திற்குள்ளே கொண்டு போனது. இந்த இடத்துல இருக்கிறவங்களாம் தகுதி இல்லாதவங்கப்பா, ஆனால் எனக்கு அப்பா வேணும், அவருடைய ரட்சிப்பு வேணும், அவருடைய அபிஷேகம் வேணும், அவருடைய வல்லமை வேணும், அவர் கொடுக்கக்கூடிய நன்மைகள் வேணும்னு சொல்லி நாங்கள் விரும்பினதினால்தான் கர்த்தர் இதையெல்லாம் எங்களுக்கு தந்தீங்க. அப்படி பந்தி காயத்தமாக இருக்கிற ஜனங்கள் அப்படியே முன்பதாக வாங்க. மற்ற பிள்ளைகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் பின்னாடியே வெளியே அப்படியே நில்லுங்க பார்க்கலாம். அப்படியே மற்றவங்களை சத்தம் போடாதீங்க. தகப்பனே கிருபையே, அதுவும் திரும்பவும் சொல்கிறேன், நேற்று தினத்திலே சந்தர்ப்ப சூழ்நிலையினாலே வர முடியாமல் வீட்டில் இருந்து 7:30 மணிக்கு காத்திருந்து ஜெபம் பண்ணவங்க மட்டும் கர்த்தர் உங்களை பார்க்குறாருங்க. கம்யூனியன் எடுப்பது எவ்வளவு நன்மையோ அதை விட தப்பாக எடுக்காமல் ஞானமாக இருங்க. செவிக்காதவங்க ஒரு காலமும் எடுக்காதீங்க. நான் உங்களை பார்க்கல, ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்துட்டே இருக்கிறாரு. வீட்டில் நான் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து நான் ஜெபம் பண்ணேன் பாஸ்டர். அதே போல் அந்த வெண்மையான அந்த உடை அணிந்தவர்கள் அந்த பந்திக்கு ஆயத்தமாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எல்லாம் அப்பா கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா ஆண்டவர்கிட்ட பேசுங்க பார்க்கலாம். தகப்பனே உம்மை துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன். எல்லாம் ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படி ஒரு விஷயம் அப்படி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். தகப்பனே, ஐயா இந்த லைன் கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஜீவரத்னம் கொஞ்சம் முன்னாடி வாங்க, கொஞ்சம் முன்னாடி இப்படி 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 வாங்க கொஞ்சம். போதும். நில்லுங்க பார்க்கலாம். தகப்பனை நோக்கி தகப்பனை நோக்கி, அப்பாவை நோக்கி அப்பாவை நோக்கி, அப்பாவை நோக்கி அப்பாவை நோக்கி, அப்பாவை நோக்கி அப்பாவை நோக்கி. கிருபையுள்ளவரே, உம்மை நோக்கி நிற்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம்.
எல்லாம் கண்ணீர் விட எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பந்தி எடுப்பதற்கு எனக்கு பலன் தாங்க, கிருபை தாங்க, ஞானத்தை தாங்க. இந்த கரத்தில் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சாட்சி சொல்லுங்க. சபை மக்களுக்கு முன்பாகவும் இந்த பரிசுத்த பந்திக்கு ஆயத்தமாயிருக்கிறேன். கர்த்தருக்கு முன்பதாகவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பதாகவும் பந்தி எடுப்பதற்கும் கொடுப்பதற்கும் அடிமை ஆயத்தமாக இருக்கிறேன். ஆமென். God bless you.